Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ட்ரெடிஷ்னல் ரைஸை பற்றி. இது எல்லாருக்குமே ஒத்துக்குமா, அதான் இன்னைக்கு டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி உடம்புக்கு நல்லதில்லை, அதில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணிடுறோம், அதில் ஜாஸ்தி இருக்கிறது மாவு சத்து தான், அதனால நம்ம குவான்டிட்டியும் நிறைய எடுக்கிறோம். இதனால பல விதமான பிரச்சனை இருக்குது நம்மளோட பாப்புலேஷனில். இது கரெக்ட் தான், தப்பே கிடையாது. வெள்ளை அரிசியை விட நம்ம செமி பாலிஷ்ட் ரைஸ் இல்லை ஃபுல் அன்பாலிஷ்ட் ரைஸ், ஹேண்ட் பவுண்டட் ரைஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நெல்லில் மேல் தோலை மாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றது, அந்த தவிடு எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட் நிறைய தவிடு இருக்கும், சிறிய அளவு போகும், பட் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருப்பு கவுனி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நம்ம எண்ணிட்டே போனால் கிட்டத்தட்ட 40-45 வித அரிசி இருக்குது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய அரிசிகள். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஒத்துக்குமா? இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இத்தனை வருஷம் இந்த ஒயிட் ரைஸ், அதாவது பாலிஷ்ட் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி. இப்போ திடீர்னு ஹெல்த்துக்கு நான் ஓவர் நைட் இந்த மாதிரி அரிசி தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு அதை எப்படி குக் பண்ணணுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதை ஊற வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அதை குக் பண்ணணும், இல்லைன்னா அதை ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வெந்து அது ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த அரிசி வேகும். அந்த வெளியில் இருக்கிற சேப்பு உடஞ்சி உள்ளே இருக்கிற அரிசி, இப்போ ஒரு நெல் பொரி பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி அந்த அரிசி பியூட்டிஃபுல்லாக குக் ஆகும். நிறைய பேர் அதை குக்கரில் போட்டுட்டு இது குக் ஆகலைன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக குக் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சோக் பண்ணணும், ஓவர் நைட் கூட சோக் பண்ணலாம், அதை ஊற வைக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணால் பிரமாதமாக அது இருக்கும். அதோட இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதே நீங்கள் நிறைய தண்ணி போட்டு அதை வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டிங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த தண்ணியோடு போயிடுது. நீங்கள் அது ஆக்சுவலாக உங்கள் உடம்புக்கு சேர்றதில்லை. அதுக்கு பதில் கரெக்ட் அமௌண்ட் தண்ணி வச்சு அந்த ரைஸை அந்த எதை ஊற வச்சுருக்கோமோ அதை எடுத்து வேக வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த தண்ணி கரெக்டாக அந்த அரிசியில் போயிடுச்சுன்னா எல்லா விட்டமின் மினரலும் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். பட் பெஸ்ட் மெத்தட் ஸ்டீமிங். பட் எல்லாருக்கும் இது ஒத்துக்குமா? இது உங்கள் டைஜஷனை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நார்மலாகவே ஃபைபர், இப்போ கீரை வாரத்தில் 2 நாள் 1 கப் சாப்பிட்டு பழக்கம், இல்லை பீன்ஸு, அவரைக்காய், காராமணி, வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ரெகுலராகவே எடுத்திருக்கீங்க. சிறுதானியங்கள் உங்கள் உணவில் கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் ரெகுலராக எடுத்து பழகியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த அரிசி சூட் ஆகும். பட் அப்போ ஆரம்பிக்கிறச்சே கூட பாதி செமி பாலிஷ்ட் ரைஸ், பாதி அன்பாலிஷ்ட் ரைஸ், இல்லை பாதி ஒயிட் ரைஸ், பாதி இந்த அரிசி போட்டு வேக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உடம்பு அட்ஜஸ்ட் ஆக ஆக நம்ம இதை எடுத்துக்கலாம். பட் சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை, எங்களால் இது சாப்பிட்டாலே டைஜஸ்டே ஆகலை, ரொம்ப நேரம் அப்படியே இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் உணவில் இது டைஜஸ்டே ஆகலை எப்போ சாப்பிட்டாலும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட்லி தோசை மாவில் பண்ணி, இப்போ 2 அரிசி, பச்சை அரிசி, 2 அரிசி, இந்த கருப்பு அரிசியோ சேப்பரிசியோ ஏதாவது பாரம்பரிய அரிசி போட்டு நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா அது புளிக்க வைக்கிறதுனால ஈஸியாக அது டைஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாதி தான் ரைஸ் சாப்பிட்ணும். அது கூட ஒத்துக்கலைன்னா பரவாயில்ல, இந்த ரைஸ் ஒத்துக்கலைன்னா சிறுதானியம் சாப்பிட்லாம், அதில் ப்ராப்ளமே இல்லையே உங்களுக்கு. அதனால் இதுதான் சாப்பிட்ணும், பாரம்பரிய அரிசி நல்லது, அதை பற்றி டவுட்டே இல்லை. பட் உங்களுக்கு ஒத்துக்கணும். உங்களுக்கு ஒத்துக்கலை, அது எங்களுக்கு டைஜஸ்டே ஆகலை, அந்த ஃபைபர் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் மற்ற உணவு சாப்பிட்லாம். இதுதான் சாப்பிடணும்னு உடம்பை அடிக்கடி கெடுத்துக்காதீங்க. எல்லாரும் ட்ரை பண்ணலாம். யார் யாருக்கு ஒத்துக்கிறதோ தாராளமாக சாப்பிட்லாம். பட் ட்ரை பண்ணுறதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. முதல்ல வாரத்தில் 1 நாள், அப்புறம் 2 நாள், அப்புறம் 4 நாள், அந்த மாதிரி பண்ணலாம்.
அண்ட் இந்த மாதிரி பாதி பாதி யூஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஃபுல்லாக பாரம்பரிய அரிசியை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அது கில்ட்டி ஃபீலிங்கும் வேண்டாம், அது அதுதான் நல்ல உணவுன்னு நினைக்க வேண்டாம். இந்தியாவில் நிறைய பயோடைவர்சிட்டி இருக்குது, சிறுதானியங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல உங்கள் டைஜஸ்டிவ் பவரை பெட்டர் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியமான கருத்து. அதுக்கு நீங்கள் ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் ரெகுலராக எடுத்து டீஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள் டைஜஷனை பெட்டர் பண்ணால் இந்த உணவெல்லாம் தாராளமாக உங்களால் எடுத்துக்க முடியும். Thank you viewers. Please like, share and subscribe our channel.